இருட்டை கடந்தால்தான் ஒளி தெரியும். நம்மை சுற்றி மறைந்திருக்கும் உண்மைகள், தெரிய வேண்டிய விஷயங்கள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்திகள், இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு பயணம். அதுதான் இந்த வெளிச்சம் தேடி. தம்பி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ரூபா நோட்டில் காந்தி படம் மட்டும்தான் இருக்குது. ஏன் நேதாஜி, அம்பேத்கர், கலாம் போன்ற பெரிய தலைவர்கள் ஃபோட்டோ இல்லை? அண்ணா, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. 1969க்கு முன்னாடி ரூபா நோட்டில் காந்தி படமே கிடையாது. அசோக சக்கரம், விவசாயி, டிராக்டரு, 4 சிங்கம், ஏத்தங்கிணறு, இந்த ஃபோட்டோலாம் தான் இருந்துச்சு. 1969ல் காந்தியோட 100வது பிறந்த நாளுக்காக 100 ரூபா நோட்டில் மட்டும்தான் காந்தியோட ஃபோட்டோவை அடித்தாங்க. சரி தம்பி, அப்போ மற்ற ரூபா நோட்டுலலாம் காந்தியோட படத்தை எப்போ வெளியிட்டாங்க? 1996ல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புது நோட்டுகளை அச்சடிக்க திட்டமிட்டாங்க. அப்போ ரூபா நோட்டில் என்ன படத்தை போடலான்னு யோசிக்கும் போது அமைதி மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற மாதிரி காந்தி படம் வந்து சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு அதையே பரிசீலனை பண்ணி அச்சடிக்க முடிவும் செஞ்சாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் எல்லா ரூபா நோட்லேயும் இருக்காரு. இப்படி தான் இந்த ரூபா நோட்டில் காந்தி படம் வந்துச்சு. சரிப்பா, இதை சொல்லு. மகாத்மா படம் மட்டும்தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இந்த கவர்மெண்ட்டோ இல்லை வரப்போகிற கவர்மெண்ட்டோ இதை மாற்ற முடியுமா? அண்ணா, எந்த அரசாங்கம் நினச்சாலும் படத்தெல்லாம் மாற்ற முடியாது. அவங்க வேணால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பரிசீலனை பண்ணலாம், இன்னார் படத்தை வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் முழு உரிமை இருக்குது யாருடைய படத்தை ரூபா நோட்டில் அச்சடிக்கலான்றது. ஆனாண்ணே, இந்த அரசாங்கம் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். நமக்கு எதுக்குப்பா வீணம்பு? நம்ம கதையை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளிச்சம் தேடி தொடர நம்மோடு இருங்க.